இந்த மதுரையில ஒரு 95 வருஷம் ஒரு சின்ன வியாபாரங்க. உலகத்துல லண்டன், ஜெர்மன், இத்தாலி, குவைத், ஈராக், தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான், ஹாங்காங், அமெரிக்கால இருந்து போன் வருதுங்க. அவங்க ஒரு சின்ன வியாபாரம் ரோட்ல விற்கிறேன், பிளாட்பாரத்தில் இருக்குங்க. ஆனா யூடியூப் போய் சேர்த்துருச்சு அவங்ககிட்ட. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? சாதாரணமா ஜீனி வாங்கினா ஒரு 50 ரூபா இருக்கு, இது 450 ரூபா கருப்பட்டி சொல்றாங்க. கருப்பட்டியில போட்டு கொடுத்தா எனக்கு கட்டுமா? நீங்களே சொல்லுங்க. எனக்கு சோத்து கிடைச்சா போதுங்க, நான் பிளாட்பாரத்தில் இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், சாப்பிட்டவங்க பூரா பாராட்டுறாங்க, லைவ் பண்றாங்க. சவராசாவில் சொல்லுவாங்க சிறுக்கி பாத் அப்படின்னா பருத்தி சோறு. இந்த பருத்தி சோறு வந்து 7வது மாசத்துல சாத் மடவுன்னு சொல்லுவாங்க. அந்த சாத் மடவுல செஞ்சு கொடுப்பாங்க. அந்த பருத்தி சோறு சாப்பிட்டோம்னா அந்த குழந்தை வளர்ச்சி நல்லா ஆகும். பால் ஊட்டும் தாய்மாருக்கு பால் இதாகும். ஒரு இளைஞன் வந்து சாப்பிட்டாச்சுன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும். அதாவது பாதாம் பருப்பு இருக்கு, முந்திரி பருப்பு இருக்கு, பிஸ்தா பருப்பு இருக்கு, எத்தனையோ விலை உயர்ந்த பருப்புகள் இருக்கு. ஆனா இந்த பருப்புல வந்து பருத்தியில இருக்க பருப்பை வந்து இத்தினோன்னு மிளகு மாதிரி தான் இருக்கும். அந்த மிளகு மாதிரி இருக்க பருப்பை நான் பிக்க முடியாதுயா. ஆனா அந்த பிக்க முடியாத பருப்பை ஊற வச்சு மறுபடியும் ஆட்டி அது பசும்பால் மாதிரி காய்ச்சி அதுக்கப்புறம் கருப்பட்டி, தேங்காய், ஏலக்காய், சுக்கு, திப்பிலி, சித்திரத்தை, அடிமதுரம் இப்படியெல்லாம் போட்ட உடனே அந்த கிளாஸ் எனக்கு 20 ரூபாய்க்கு மேல ஆகுதுங்க. 20 ரூபா தாங்க நான் கொடுக்குறேன். எனக்கு சோத்து கிடைச்சா போதுங்க. நான் கொள்ளையடிப்போம், மக்களுடைய உள்ளங்களை கொள்ளையடிப்போம். பருத்தி பால் பார்த்தீங்கன்னா காட்டுல அந்த அடப்புன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த அடப்பை நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பருத்தி விதை பாலில் இருக்குங்க. இந்த ஆஞ்சியோ இதெல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா, இந்த பருத்தி பால் வந்து பருத்தி விதை பால் எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த பிளாக் கரும்பு சக்தி வந்து இந்த பருத்தி விதை பாலில் இருக்கு. இதுல சேர்க்கிற இனிப்பு வந்து கருப்பட்டி. எவ்வளவு சாப்பிட்டாலும் சுகர் ப்ராப்ளம் வராது. ஒரு கிலோ வந்து இப்போ 450 500 ரூபா. சர்வீஸ் போதியா 20 ரூபாய்க்கு தான் பருத்தி பால் தரும். இந்த பொடி இருக்கு பார்த்தீங்கன்னா, சித்திரத்தை தொண்டை புண்ணுக்கு, திப்பிலி ஏர் ஃப்ரீயா போகும், சுக்கு வந்து சளி இருமலுக்கு. இந்த பானை செம்பு பானை இதை வச்சு சாப்பிட்டோம்னா கை கால் நடுக்கம் வராது. உணவே மருந்து சார். இப்போ புதுசா வைரஸ் வருது பார்த்தீங்களா, எத்தனை வைரஸ் இருந்தாலும் இந்த பொடி சளியை வந்து போகக்கூடிய சக்தி. உணவே மருந்துங்க.